வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அடோப் தமிழா. தமிழால் இணைவோம், தெரிந்ததை பகிர்வோம். சம்பந்தமே இல்லாத இமேஜஸை நம்மளோட கிரியேட்டிவ் ஐடியாஸ் யூஸ் பண்ணி ஒன்றா சேர்த்து அவுட்புட் கொண்டு வரது தான் மேனிப்புலேஷன். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த 4 இமேஜ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த 4 இமேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட அவுட்புட்ஸை எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஹேண்டில் பல்ப் ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இமேஜ் போயிட்டு இமேஜ் ரொட்டேஷன் கொடுத்துட்டு 180 டிகிரி கொடுங்க. ஸோ இமேஜை தலைகீழ ரொட்டேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பல்பை மட்டும் ஜூம் பண்ணிவிட்டு அந்த பல்போட இந்த ஷேப்பை வரைய போகிறோம். அப்போ தான் வந்து அந்த வாட்டரை வந்து இதுக்குள்ளார ஃபில் பண்ண முடியும், மாஸ்க் பண்ண முடியும். ஸோ இந்த ஷேப் வரைகிறதுக்கு பென் டூலை வச்சு நார்மலாக வரையலாம். பென் டூலை வச்சு நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இந்த எக்ஸாக்ட் கர்வ் கிடைக்காது. ஸோ அதனால் எலிப்டிக்கல் மார்க்கெட் டூல் யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இதை வேறு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் நம்ம ஒர்க்கிங் வித் ஷேப்ஸில். அந்த வீடியோ பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் பார்த்துருங்க. ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி நான் இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். ஓகே, இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோம். அடுத்து இப்போது பென் டூல் எடுத்துக்கோங்க. பென் டூல் எடுத்துகிட்டு ஜூம் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த சர்க்கிள் எண்டில் இருந்து நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ, எனக்கு இவ்வளோ தூரம் போதும். ஸோ இவ்வளோ தூரம் இந்த பல்போட எட்ஜை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன கொடுக்குறீங்கன்னா, இங்கே மேலே செலெக்ஷன் இருக்குல்ல, செலெக்ஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஆட் டு செலெக்ஷன் இருக்கும். நியூ செலெக்ஷன் ஃபஸ்ட்டு இருக்கும். நீங்கள் ஆட் டு செலெக்ஷன் மாற்றிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செலெக்ஷனோட இந்த செலெக்ஷன் வந்து ஆட் ஆகிடும். ஓகே, இப்போ செலக்ட் பண்ணிட்டோம். இப்போது கண்ட்ரோல் ஜே கொடுத்துக்கோங்க. இந்த மட்டும் ஒரு லேயராக வந்துடும். இந்த லேயருக்கு நேம் வந்து செலெக்ஷன் ஃபார் வாட்டர்னு கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து ஃபைலில் போயிட்டு எம்பெடட் கொடுங்க. ப்ளேஸ் எம்பெடட் கொடுத்துட்டு இந்த வாட்டர் இமேஜை ப்ளேஸ் பண்ணுங்கள். இதை ஷிஃப்ட்டை பிடிச்சி ட்ராக் பண்ணுங்கள். அது பெருசாகும். இதில் நம்ம எல்லாத்தையுமே ராஸ்ட்ரைஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து மேனிப்புலேஷனில் நம்மளால் இங்கேயே வச்சு இமேஜ் எடிட் பண்ண முடியும். சின்ன இமேஜாக பண்ணுறதுனால குவாலிட்டி ஒன்றும் அந்தளவு அஃபெக்ட் ஆகாது. ஸோ என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ இந்த பல்புக்கு தேவையான சைஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த அளவு நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த இமேஜை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து இந்த இமேஜை வந்து கட் பண்ணுறதுக்கு இதை ராஸ்ட்ரைஸ் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ராஸ்ட்ரைஸ்ன்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த இமேஜை நம்மளால் எடிட் பண்ண முடியும். பென் டூல் எடுத்துக்கோங்க. ஷார்ட்கட் கீ பி. இந்த வேவ்ஸ் இருக்குல்ல, இந்த வேவ்ஸ்க்கு உள்ளார செலக்ட் பண்ணுங்கள். இந்த பேக்ரவுண்ட் மட்டும் கட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த பேக்ரவுண்ட் மட்டும் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போது இந்த செலெக்ஷனை நார்மலாக டெலீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்ஜஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கும். அந்தளவு வந்து எப்படி சொல்கிறது, பிளர்ரியாக இருக்காது. இப்போ பிளர்ரியாக தான் எப்போவுமே இந்த மேனிப்புலேஷனில் இமேஜஸை கட் பண்ணுறதோ ப்ளேஸ் பண்ணுறதோ பிளர்ரியாக தான் ப்ளேஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து இன்னொரு இமேஜோட ஈஸியாக பிளெண்ட் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஷிஃப்ட் F6 கொடுங்க ஃபெதரு. அப்படி இல்லைனா செலக்டில் போயிட்டு மாடிஃபைல போயிட்டு இங்கே ஃபெதர் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ டெலீட் பண்ணி பாருங்கள். எட்ஜஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இப்போது இந்த பேக்ரவுண்ட் நமக்கு இவ்வளோ தூரம் ஓகே. இந்த கீழே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து இதே மார்க்கெட் டூலில் ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூல் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். என்ட்ரு கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு பேக்ரவுண்ட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த பேக்ரவுண்ட் வந்து ஆல்ரெடி நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பல்பில் செலெக்ஷன் ஃபார் வாட்டர்ன்ட்டு, இதில் வந்து கிளிக் பண்ண போகிறோம். அதுக்கு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்தீங்கன்னா இப்படி சிம்பிள் மாறும். இது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வேணுங்கிற அளவு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அதை. ஓகே, இப்போ வாட்டரை பிளெண்ட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இங்கே வேவ்ஸ் வர வைக்க போகிறோம். அதுக்கு ஃபைலில் போயிட்டு ப்ளேஸ் எம்பெட் கொடுங்க. இதில் வேவ்ஸ் கிளிக் பண்ணி ப்ளேஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இதையும் நம்ம வந்து எடிட் தான் பண்ண போகிறோம். அதனால் இதையும் வந்து ராஸ்ட்ரைஸாக மாற்றிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ராஸ்ட்ரைஸ் லேயர் கொடுத்துட்டு இப்போது இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க இந்த வாட்டருக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, கீழே இருக்க வாட்டருக்கு ஏற்ற மாதிரி இந்த வேவ்ஸ் வந்து நம்ம ரொட்டேஷனில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த இமேஜோட கலரை வந்து இந்த கலருக்கு மேட்ச் பண்ண போகிறோம்.
அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஹியூ சேச்சுரேஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த லேயரோட கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் இந்த லேயருக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும், இதுக்கெல்லாம் அப்ளை ஆகாது. நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸஸ் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த டுட்டோரியல் ரொம்ப ஈஸியாகவே புரியும். அதெல்லாம் பார்க்கலன்னா நான் எது தேவைப்படுதோ அந்த லிங்க்கை மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த கிளாஸஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஓகே, இப்போ நம்ம ஹியூ, சேச்சுரேஷன், லைட்னஸ் மூணுத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி இந்த கலருக்கு மேட்ச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் வச்சுருக்க வேல்யூ வந்து -10 + 78 - 17. அடுத்து இதே ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வைப்ரன்ஸ் கொடுங்க. இதோட கலர் வந்து இன்னும் லுக்கை பார்க்குறதுக்கு இப்போ ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் +42 +6 வச்சுருக்கேன். இப்போது ஓரளவு ரெண்டுத்தையுமே மேட்ச் பண்ணிட்டோம். பட் கீழே பாருங்கள், இங்கே ஷார்ப் எட்ஜஸாக இருக்குது. ஸோ இந்த லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து மாஸ்க் போட்டுக்கோங்க. கீழே இந்த மாஸ்க் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பிளாக் செலக்ட் பண்ணிக்கோங்க. மாஸ்கிங்கில் கிளாஸ் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் டூல் ஷார்ட்கட் கீ B. கீழே மட்டும் இங்கே எரேஸ் பண்ணுங்கள். மேக் ஷூர் இந்த இடத்துல வந்து சாஃப்ட் ப்ரஷ் செலக்ட் ஆகிருக்கணும். ஹார்ட்னஸ் 0 இருக்கணும். ஓகே, இப்போ இந்த வேவ்ஸை வந்து ஓரளவுக்கு இதோட பிளெண்ட் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ அடுத்து வந்து நம்ம ஃபிஷ்ஷஸ் கொண்டு வரணும். அதே மாதிரி ஃபைலில் போயிட்டு ப்ளேஸ் எம்பெட் கொடுங்க. இதில் இந்த ஃபிஷ்ஷஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 3 ஃபிஷ் இருக்குது. இந்த ஃபிஷ் தான் வந்து கொஞ்சம் கர்வியாக இருக்குது. ஸோ இதை வந்து இந்த இடத்துல நம்ம வைக்கிறோம். மீதி 2 ஃபிஷ்ஷஸை உள்ளார வச்சிடறோம். இப்போ இந்த ஃபிஷ்ஷஸை ஃபஸ்ட்டு 3 ஸ்ப்ளிட் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி இதே ராஸ்டரைஸ் லேயர் கொடுத்துக்கோங்க. இது எப்படி ஒரு லேயராக ஈஸியாக ஆக்குறதுனா, இங்கே லேசோ டூல் இருக்குது பாருங்கள். லேசோ டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிஷ்ஷை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபிஷ்ஷோட இந்த 3 ஃபிஷ்ஷஸோட லேயரில் தான் இங்கே இருக்கணும். Ctrl J கொடுங்க. J கொடுத்துட்டு ஃபிஷ் 1ன்னு நான் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி அடுத்து திருப்பி இதில் வச்சுட்டு அடுத்த ஃபிஷ்ஷு Ctrl J கொடுத்துட்டு இது ஃபிஷ் 2ன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு Ctrl J கொடுத்துட்டு ஃபிஷ் 3ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த 3 ஃபிஷ்ஷோட லேயரை டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ 3 ஃபிஷ் தனித்தனியாக பிரிச்சுட்டோம் நம்ம. ஃபர்ஸ்ட் இந்த ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு போயிடுவோம். Ctrl T போட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி சின்னது பண்ணிக்கோங்க. ஸோ சைடில் இங்கே கொண்டு போனீங்கன்னா ரொட்டேட் சிம்பிள் காட்டும். இது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சைஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே, இந்த ஃபஸ்ட்டு இந்த மீனை வந்து டைவ் அடிக்கிற மாதிரி செஞ்சிட்டோம். அடுத்து வந்து இந்த ஃபிஷ்ஷு இதை வந்து இங்கே நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இங்கேயே வச்சுக்கலாம். அடுத்து இந்த ஃபிஷ்ஷை Ctrl T போட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்துருங்க. இந்த சைட் பார்த்துட்டு இருக்க மாதிரி கொஞ்சம் சின்னது பண்ணி, ஏன்னா கொஞ்சம் லாங்கில் இருக்கனால கொஞ்சம் சின்னது பண்ணி இங்கே வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போது இதை முடிச்சிட்டோம். பட் ஆனால் இதில் இன்னும் ரியாலிட்டி இல்லை. ரியாலிட்டி வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த வாட்டரை கிளிக் பண்ணிவிட்டு இதோட ஒப்பாசிட்டி வந்து லைட்டாக குறைச்சிக்கோங்க. ஒரு 85 கொடுத்துக்கோங்க ஒப்பாசிட்டி. அதே மாதிரி தான் இதுவும், இதோட ஒப்பாசிட்டி 85 கொடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த ஃபிஷ்ஷோட ஒப்பாசிட்டி குறைக்கணும். எல்லாத்துமே ஒப்பாசிட்டி வந்து 85 கொடுத்துக்கோங்க. பிகாஸ் பல்புக்குள்ளே இருக்கனால நமக்கு அந்தளவுக்கு கிளியராக தெரியாது. இந்த பல்போட கண்ணாடி மேலே இருக்க மாதிரி இருக்கணும். அதனால தான் இதோட ஒப்பாசிட்டிலாம் குறைக்கிறோம் நம்ம. இதுக்கு மட்டும் 90 கொடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதாங்க. இப்போது இதோட கலர் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். மேலே டாப்பில் இருக்க லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் கொடுங்க. ஃபைனல் டச் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம இமேஜ் வந்து குவாலிட்டியாக இருக்கும். ஸோ பிரைட்னஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டையும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் 34, 33 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் இன்னொரு ஹியூ சேச்சுரேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பட் இது வந்து ஆல்ட் ஹோல்டு பண்ணி கீழே கிளிக் பண்ண வேணாம். பிகாஸ் இது வந்து நம்ம எல்லா லேயர்ஸ்க்குமே அப்ளை பண்ணுறோம். இப்போ இந்த ஐட்ரா பெட்ரோலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளூவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ளூக்கு மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும். இந்த கலர்ஸை கூட நம்ம மாற்றிக்கலாம். இப்போ ஃபைனல் டச்சாக இந்த பல்போட அவுட்டரில் மட்டும் இன்னர் ஷேடோ கொஞ்சம் கொடுக்க போகிறோம். கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சோம்ல ஆல்ரெடி, இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லேயரை மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லேயர் மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். ஸோ எந்த லேயர்னு நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு திருப்பி ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இன்னொரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா லேயருமே விசிபிளாக வந்துடும்.
சரி, இப்போ இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து இன்னர் ஷேடோ கொடுங்க. ஆங்கிள் வந்து டவுன் சைடில் இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷனில் இங்கே கலர் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. மோட் வந்து மல்டிப்ளேயில் இருக்கணும். ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் 20-30 கிட்ட வச்சுட்டு டிஸ்டன்ஸ், ஸ்ட்ரோக் சைஸ் இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கரெக்டாக உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ரிவ்யூ மோட் ஆன் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஷேடோ கொடுத்துருக்கோன்னு தெரியும். இது ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான், நம்ம ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எல்லா இமேஜோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.